அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செய்வினை எடுக்கும் சக்தி வாய்ந்த காலை மந்திரம் எந்திரத்தை தாங்க பார்க்க போறோம். இந்த காலை மந்திரத்தையும் எந்திரத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்பதான் நல்ல நல்ல வீடியோக்களை பதிவிட முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது தெளிவா உங்களுக்கு புரியும். இப்போ செய்வினை ஒருத்தர் செய்கிறாங்க, நம்ம எதிரிகள் வந்து செய்வினை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் அடிவாங்கும். எப்படின்னா பண இழப்பு நிறைய வரும், கடன்ல மாட்டிப்பாங்க, கை கால் விளங்காம படுத்த படுக்கையா இருக்கிறது, நைட்ல உடம்புல ஏதோ இறங்கி நம்மளை அமுக்குற மாதிரியோ, உடல் உபாதைகள், ரத்த வாந்தி, இந்த மாதிரியான உபாதைகளை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து கட்டிகள், மாந்திரிகத்தின் மூலமா உடம்பு முழுக்க கட்டிகளை உருவாக்குற மாதிரி அந்த மாதிரியான செய்முறைகளை செஞ்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து வயிறு வலி தாங்க முடியாத வந்து வயிறு வலி, வயிற்றுக்குள்ள ஏதோ வந்து கட்டி இருக்கிற மாதிரியும், ஆனால் ஸ்கேன் பண்ணும்போது போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேன்ல வந்து அந்த கட்டி தெரியாது. அந்த மாதிரியான செய்வினை. பெண்களுக்கு வந்து ரத்தப்போக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள். அப்போ இது எல்லாமே இந்த காளி தேவன் மூலமா சரி செய்ய முடியும். இப்போ இது வந்து சக்கரம். இது பேய், பிசாசு எல்லாத்துக்குமே போடலாம். அந்த சக்கரத்தை காமன் எல்லாத்துக்குமே போடலாம். இந்த சக்கரத்தை பூமியில தரையில வரைஞ்சிட்டு அவங்கள கிழக்கு முகமா பார்த்து தலை மேல மஞ்சள் தண்ணி, பன்னீர், கோமியம் மூணுத்தையும் தெளிச்சுட்டு அந்த சக்கரத்துல உட்கார வச்சு கிழக்கு முகமா உட்கார வச்சு அதை செய்வினையை இறக்கி விட முறை தான் இது. சரிங்களா? எப்படி இறக்குறது அப்படின்னா, ஒரு பதுமை பொம்மை அதாவது ஒரு மைதா மாவுல ஒரு பொம்மை செஞ்சு அதுக்கு கண்ணு, மூக்கு, காது, இந்த மாதிரிலாம் கை, கால்கள், விரல்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த பொம்மைக்கு தலையில ஒரு லைட்டா ஒரு குச்சியை சொருகிட்டு அந்த குச்சியில ஒரு நூல் கட்டணும். கண்ணி நூல்னு சொல்லுவாங்க, இல்லை நம்ம வெள்ளை நூல் கூட சாதாரண நூல் கூட கட்டிக்கலாம். சரிங்களா? அந்த நூலை கட்டிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு ஏவல் செய்வினை இறக்குறவங்க, பேய் பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே இது கேட்கும். சரிங்களா? அவங்களுடைய உச்சி தலையில இருக்கிற சும்மா லைட்டா கொஞ்சமா முடி எடுத்து, உச்சந்தலை முடி எடுத்து அந்த முடியில இந்த நூலை கட்டி விடலாம். கட்டி விட்டுட்டு அவங்களுக்கு 4 திசையிலையுமே தேங்காய், எலுமிச்சம்பழம், பூசணிக்காய் இந்த மாதிரி 4 முழுக்க வைக்கணும். அதுல வெத்தலை பாக்கு, 2 பழம், 1 ரூபாய் காயின்ஸ் 4 முளைக்க வைக்கணும். கற்பூரம் அதே மாதிரி எல்லாத்தையும் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா அந்த செய்வினை இறக்குறவங்களுக்கு அந்த சக்கரத்துக்கு பக்கத்துல எதிர சைடு என்ன பண்ணணும்னா, ஒரு வாழை இலை விரிச்சு அதுல வந்து கருவாடு, மீதி, முட்டை இந்த மாதிரியான படையல்கள் எல்லாம் வச்சு, பொரிக்கடலை, அவளு, அச்சு வெல்லம் இதெல்லாம் வச்சு, வாழைப்பழம், ஊற ஊத்தி இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, இத இந்த செய்வினை ஏற்கறதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி உருவேத்துறதுக்கு கீழே ஒரு தட்டுல இல்ல பூமியிலேயே நிலத்திலேயே சரி, அந்த பூமியிலேயே திருநீரை கொட்டி கோபுரமா கொட்டி அது மேல கற்பூரம் வச்சுட்டு இதை வந்து உருவேத்தி அந்த கற்பூரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த திருநீரை எடுத்து அவங்க மேல போடணும். மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த திருநீரை போடலாம். இதனுடைய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்கிரீன்ல வருது பாருங்க, இதுதாங்க மந்திரம். இந்த மந்திரத்தை முதல்ல நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணிட்டு நல்லா சித்தி பண்ணிடுங்க. சித்தி பண்ணிட்டா ஒன்ஸ் ஒரு மந்திரம் வந்து ஒரு வாட்டி சித்தி ஆயிடுச்சுன்னா நம்ம பல்லு போடுற வரைக்கும் அந்த மந்திரம் நமக்கு வேலை செய்யும். கடைசி வரைக்கும் நம்ம வேலை செய்ய கைவிடாது. ஏதாவது ஒரு தெய்வத்தை நம்ம வந்து பாதுகாப்புக்கு வசதி பண்ணி வைக்கணும். சரி, இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா,
உடல் கட்டு, திசை கட்டு நம்ப பாதுகாப்பா இறங்கணும். ஏன்னா, நம்ப முதல்ல சேஃப்டி நம்மளுக்கு அவசியம். செஞ்சவன் எத வச்சவன்னா செஞ்சிருக்கான். அப்போ அது நம்பள தாக்காத அளவுக்கு நம்ப உடல் கட்டு, திசை கட்டு நம்ப சித்தி பண்ணி வச்சிருக்கணும். இல்ல எந்திரத்தையாவது நம்ம தாயத்துக்குள்ள போட்டு அணிஞ்சு வச்சிருக்கணும். இந்த மாரியான விஷயங்கள் பாதுகாப்பு இல்லாம இந்த வேலைகள்ல ஈடுபடக்கூடாது. அப்போ இதெல்லாம் சரி பண்ணி நம்ப தேவையான நம்ப சேஃப்டிக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம தயாராகிட்டு தான் இந்த வேலையில இறங்கணும். இந்த வேலையில இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு விநாயகருக்கு ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு பூஜை பண்றது நல்லது. அவரு நல்லபடியா நடத்திட்டு இருப்பாரு. இந்த மாரி சொல்லி முடிச்சுட்டு, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, லாஸ்ட்டா ஒரு உயிருள்ள கோழிய பக்கத்துல வச்சுங்க. மந்திரத்த சொல்லி முடிச்சுட்டு, அவங்க மேல எல்லாமே கிளியரா மந்திரத்த ஒரு எழுத்து கூட மிஸ்டேக் ஆவாம ஒரு 108 வாட்டியோ, இல்ல ஒரு 51 வாட்டியோ நம்ம சொல்லி முடிச்சுட்டு, அது சித்தி ஆயிட்டா நம்ம 51 வாட்டி சொன்னா போதும். அதிகமா சொல்லணும்னு அவசியம் இல்ல. சித்தி ஆயிட்டா 51 வாட்டி சொன்னா போதும். அந்த மாரி சொல்லி விபூதி எடுத்து அவங்க மேல போடணும். போட்டுட்டு, அத அந்த பொம்மைக்குள்ள இறங்குன உடனே, நம்மளுக்கு தெரியும். அந்த மாரி செய்யும்போது, அது அந்த செய்வினை விட்டு இறங்கிடுச்சு அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும். அவங்களுக்கும் அந்த கை, கால்கள் நம்ம உடம்புல இருந்து ஏதோ புடுங்கிட்டு போன மாரி இருக்கும். ஒரு டயர்ட்னஸ்ஸு, ஏதோ ஒரு வைப்ரேஷன் நமக்கு தெரியும். அத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கும் தெரியும். அந்த பூஜை உட்கார்ந்து பண்ணும்போது நம்மளுக்கும் தெரியும். அந்த மாரி ஒரு சிம்ப்டம்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்த எடுத்து கற்பூரம் கொளுத்தி அவங்களுக்கு முதல்ல சுத்தி விடணும். சுத்தி எலுமிச்சம்பழத்த உடைக்கணும். உடைச்சதுக்கப்புறம் 4 மூலிகை இருக்கிறத அப்படி அப்படியே அந்த பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழத்த அந்தந்த திசையில அவங்க ஏத்தி இறக்கி, முழங்கால், முட்டி இந்த மாரியெல்லாம் இறக்கி உடைக்கணும். முதுகு பக்கம் இருக்கிறத முதுகு பக்கமா அப்படியே தலையில இருந்து அப்படியே முதுகு உள்ள இறக்கி இறக்கணும். லாஸ்ட்டா இதுவும் அதே மாரி இறக்கி வைக்கணும். அதுக்கப்புறமா கடைசியா தான் என்ன பண்ணணும்னா, இந்த கோழிய அவங்கள 3 வாட்டி இடது பக்கமா 3 வாட்டி, வலது பக்கமா 3 வாட்டி, மறுபடியும் இடது பக்கம் சுத்தி பூனை மாரி ஏத்தி இறக்கி, அவங்க உடம்பெல்லாம் தடவி எடுத்து, அந்த கோழிய பலி கொடுத்து, அந்த பொம்மைய முடிய கட் பண்ணி, அதாவது அவங்க தலையில இருக்க யாருக்கு செய்வன இறக்குறோமோ, அவங்களுடைய தலையில இருக்கிற கயிறு கட்டி வச்சிருக்கோம்ல, அந்த கயித்த முடியோட கட் பண்ணி, அப்படியே இந்த பொம்மையில வச்சு, ஒண்ணு சுடுகாட்டுல புதைச்சிடணும். இல்லன்னா எரிச்சிடணும். என்ன கேட்டா எரிக்கிறது பெஸ்ட்டு. விறகு வச்சு எரிக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்கள குளிக்க வச்சு, அந்த துணிய அங்கேயே விட்டுட்டு போணும். வேற துணி மாத்து துணி எடுத்துன்னு வர சொல்லி மாத்திக்கிட்டு அனுப்பணும். இந்த மாரி செஞ்சா, கண்டிப்பா 1 வாரம் 10 நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும். அந்த செய்வன முழுமையா போயிடும். இப்ப செய்வன முழுமையா போயிடுச்சுன்னா, அந்த பண வரவு வர ஆரம்பிக்கும். குடும்பத்தில சண்டை சச்சரவுகள் வராது. நல்ல வைப்ரேஷன் இருக்கும். அவங்க முகத்திலேயே ஒரு மாற்றம் தெரியும். உடல்நிலையில நல்ல மாற்றம் தெரியும். அந்த வயிறுக்கு ஏதாவது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் போகும். அப்ப எந்த மாரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த செய்வினை இறக்கும் முறையின் மூலமா நம்பளே நம்ம பிரச்சனைய தீர்த்துக்கலாம். அதுல எந்தவித சந்தேகமும் வேணாம். இது ஒரு நல்ல முறை தான். சரிங்களா? சரி. இத நம்ம எங்க செய்றது அப்டின்னா, சுடுகாட்ல எடுத்துன்னு போய் புதைக்கிறது, சுடுகாட்ல தான் புதைக்கணும். இல்ல சுடுகாட்ல வச்சு எரிக்கணும். 3 வழி கூட்டுற இடத்துலயோ, இந்த மாரி இடத்துலலாம் வச்சு செய்யக்கூடாது. ஒரு தனிப்பட்ட சுடுகாடு இருக்கிறான்னா, கொஞ்சம் தள்ளி செய்யறது. இல்ல அவங்கவங்க சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட அதாவது ஒரு மயானம் இருக்குன்னா, அது கொஞ்சம் தள்ளி தூரமா இருந்து செய்யறது. இது கண்டிப்பா அத செய்யலாம். இது செய்யறது அப்படின்றது எல்லாருமே செஞ்சிட முடியாது. அப்ப நம்ம தகுந்த பாதுகாப்புகள் ஏன்னா, இப்போ மாந்திரீகம் அப்படின்றது ஒருத்தர் நல்லால, ஒருத்தர் கெடுக்கணுன்ற ஒரு கெட்ட எண்ணத்தோட சில பேர் செய்யும். அப்போ நல்லவங்களுக்கு தொல்லை குடுக்குறாங்க அப்படின்னும்போது, கண்டிப்பா அது அவங்க பாகத்து மனதளவுல ரொம்ப கஷ்டப்படும். அது என்னைக்கா இருந்தாலும் அது தவறான ஒரு விஷயம். ஒருத்தருக்கு மாந்திரீகத்தின் மூலியமா செய்றோம் அப்படின்றது முழுக்க முழுக்க அது தவறான ஒரு விஷயம். அத செய்யவும் கூடாது. ஏன்னா மாந்திரீகம் என்பது மக்கள் நலனுக்காக மட்டும் தான் சித்தர்கள் குடுத்துட்டு போன ஒரு பொக்கிஷம். அத நம்ம தவறா பயன்படுத்தினா, கண்டிப்பா நம்ம 7 தலைமுறைக்கும் அத அந்த பாவத்த நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு மாந்திரீகத்துல நல்லத செய்ய ஆரம்பிங்க. நல்லது செய்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நிச்சயமா
எல்லா தெய்வங்களையும் உங்களுக்கு கூட துணை நிக்கும். நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லைங்க. போங்கம்மா நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு ஒரு எலுமிச்சம்பழம் தண்ணீர் குடுத்தீங்கனாலே, அவங்க நல்லா இருப்பாங்க. உங்க வாக்கு பலிதமாகும். அப்ப அந்த நல்ல எண்ணத்தோட நம்ம செய்றோன்னும்போது சக்சஸ் போகும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தருக்கு நம்ம செய்றோம், ஒரு தெய்வத்த கட்டிட்டு செய்வன செய்றோம். இந்த மாரியான ஒரு குடும்பத்துக்கு கெடுதல் பண்றோம்னா, கண்டிப்பா அது பாதிப்புக்கு கண்டிப்பா அந்த மாரி பாதிப்புகள் வந்து நெறைய வரும். அதாவது வஞ்சகன் வாழ்வான், வஞ்சகன் மகன் வாழ்மாட்டான்ற மாரி, நம்ம ஒரு குடும்பத்த அழிக்கணும்னு நெனச்சா, நம்ம வாழ்ந்துரலாம். நம்ம குழந்தைங்க கஷ்டப்படும். அதனால அந்த மாரி தவறுகள என்னைக்கும் செய்யாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோ நல்லதா பதிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆதரவு குடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.